வணக்கம் மக்களே. இன்றைக்கி அம்மா ஒரு நல்ல ரெசிபியோடு வந்திருக்கேன். அது என்னென்னா கத்திரிக்காய் வச்சு கிச்சடி பண்ணி பார்ப்போம். வாங்க கிச்சனுக்குள்ளே போவோம். கத்திரிக்காய் கிச்சடி பண்ண என்ன பொருள்னு பார்ப்போம். 3 கத்திரிக்காய், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு கோழி குண்டு அளவு புளி, ஒரு 10 வெங்காயம் பொடி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு குத்து கருவேப்பிலை, 2 வெள்ளைப்பூடு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் அதுக்கு பொருள். இது எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ கத்திரிக்காயெல்லாம் கழுவி வச்சுருக்கேன், வெட்டிக்கிடுவேன். இப்போ 2 கருவேப்பிலை, முழு கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். கத்திரிக்காயை திரும்பியும் வெட்டி திரும்பியும் ஒரு கழுவி போடுதேன். இந்த மண் சட்டில் தான் வைக்கணும். இதை கடையிறதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தக்காளியை வெட்டிக்கிடுதேன். ஒரு குண்டை புளி போட்டுக்கிட்டோம். கோழி குண்டு அளவு, ரொம்ப போட்டாதங்க புளிப்பாயிரும். ஒரு கோழி குண்டு அளவு தான் இருக்கணும் புளி. இப்போ இந்த வெங்காயம் 10 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறதையும் அது கூட போட்டுருவோம். கருவேப்பிலை மீதி இருக்கிறது தாளிக்கிறதுக்கு. இந்த பூண்டையும் அது கூட போட்டுருவோம். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருவோம் வேகிறதுக்கு. இப்போ எல்லாம் போட்டுட்டேன். பொடி உள்ளியும் போட்டிருக்கேன், பூண்டு போட்டிருக்கேன், தக்காளி மிளகா எல்லாமே போட்டேன். இப்போ அடுப்பில் வைக்க போகிறேன். அடுப்பு பற்ற வச்சாச்சு, அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சம் வெந்த பிறகு தான் நம்ம உப்பு போடணும். பாருங்கள், இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துட்டு எல்லாம். இப்போ இந்த நேரத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிடுவோம். காணாட்டை நம்ம போட்டுக்கலாம், பார்த்துக்கிட்டு போதும் உப்பு. இப்போ இறக்கி கடைய போகிறேன். நல்லா வெந்துட்டு பாருங்கள். இப்படி தான் வேகணும். நல்லா எல்லாமே நல்லா வெந்துருச்சு. கடையணும். இப்போ கத்திரிக்காவை கடைய போகிறேன். வெந்துருச்சு. நல்லா கடைஞ்சிக்கிடுவோம். இப்படி நல்லா கடைஞ்சிக்கிடணும். பாருங்கள், இப்படி நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கிடுவோம். இப்போ ஆயில் ஊற்றிருக்கேன். சூடாகட்டும், கடுகு போட்டுவோம். இப்போ ஆயில் சூடாகிட்டு 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிடுவோம். இப்போ நல்லா கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை போடுவோம். ஒரு பிஞ்சி காயம் போட்டுக்கிடுவோம். கொஞ்சோண்டு காயம் ஒரு வாசத்துக்காக போடுவோம். இப்போ கத்திரிக்காய் கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. தோசை கூட, இட்லி கூட, சாப்பாடு கூட எல்லாத்துக்குமே இது நல்லா சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அருமையாக இருக்குது கிச்சடி. சாப்பிட்டு பாருங்கள். இப்போ அம்மா கத்திரிக்காய் கிச்சடி ரெடி பண்ணி காட்டிட்டேன். தோசை, இட்லி, சாப்பாடு எது கூட வேணாலும் சாப்பிடுங்க. நல்லா சூட்டாகும். புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.